ஹலோ காய்ஸ் எல்லாம் பேங்க நல்லா இருக்கீங்களா? ஸோ வெல்கம் டு அர்ஜோ பிளாக். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜொமேட்டோ ரைட் பண்ண போகிறோம். இன்றைக்கி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே, ஓகேவா? ஸோ மதர்ஸ் டே அன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ earn பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டோ விளாகிங் பண்ண போகிறோம். ஜொமேட்டோ மோட்டோ விளாகிங் அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணது கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில் கேமரா வச்சு தான் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிட்டு வந்து நான் ஜொமேட்டோ விளாக் வந்து பண்ண போகிறேன். இது வந்து எனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ எடுத்து எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபியராகவும் இருக்குல்ல. என்னதான் நம்ம வந்து ஜொமேட்டோ ஓடிட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா கேமரா வச்சாவே பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட் டைப் வரும், ஸ்டேஜ் ஃபியர் மாதிரிலாம் வரும். ஸோ அந்த ஒரு ரீசனை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து ஒரு ரைட் போயிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போது வந்து நம்ம பிளான் பண்ணது என்னன்னா 11 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஓட்ட போகிறேன். ஸோ நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன் பண்ணல, ஓகேவா? ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நானே பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ஆன்லைன் கொடுத்துனா வந்து ஆன்லைன் போய் இப்போ பார்த்தீங்கன்னா 1 minute வந்து பிரேக் டைம் காமிக்குது. பிரேக் டைம் முடிஞ்சது மாதிரி காமிக்குது, ஓகேவா? இப்போ நான் ஆன்லைன் போகிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வந்து நமக்கு ஃபோட்டோ பிடிக்கும்னு சொல்லி கேட்கும். அது சில டைம் கேட்கும், சில டைம் கேட்காது. அது என்ன மாதிரி தெரில. சப்போஸ் என்னன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வருது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஆர்டர் நீங்கள் வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன்லாம் காமிக்கும். ஸோ அப்பயே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜொமேட்டோ வந்து வியர் பண்ணுறது, அந்த ஜொமேட்டோ யூனிஃபார்மும் பேகும் வந்து கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். ஏன்னா சடனாக வந்து ஃபோட்டோ பிடிக்கிறப்ப வந்து நீங்கள் ஒரு 2 தடவைக்கு மேலே வந்து மிஸ் ஃபோட்டோ பிடிச்சிங்க, வேறு ஏதாவது ஃபோட்டோ பிடிச்சிட்டிங்கன்னா வந்து உங்கள் ஐடி வந்து பிளாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் சொல்கிறேன். ஸோ காலைல வந்து 10 மணிக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கேன். 10 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் வந்து 10:30 மணி முடிய போட்டிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ காமிக்குது, 9 gigs காமிக்குது. மினிமம் ஏர்னிங் வந்து 1200 காமிக்குது. மேக்ஸிமம் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1750 பக்கமாக காமிக்குது. ஸோ இது வந்து நமக்கு சாத்தியமா இல்லையான்னு தெரில. எப்படி சொல்கிறது, நம்மளால் இதுக்குள்ளே வந்து நம்ம கன்ஃபார்மாக வந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா காலைல வந்து பெட்ரோல் போட்டு வந்துட்டேன், சாப்பிட்டு வந்துட்டேன், எல்லாமே வேலை முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரைடு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே கிளம்புறதான். ஸோ அது மட்டும் வீட்டிலே இருப்போம், வீட்டிலே இருக்கலாம். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷாப் பக்கத்தில் போய் நிற்கலாம். இப்போ பீக் ஏரியாவில் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேயும் போய் நிற்கலாம். அங்கே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஆர்டருக்கு சீக்கிரமாக விழுந்துடும். அந்த ஒரு ரீசனால சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். எப்படி சொல்கிறது, இந்த ஏரியா விட்டு வெளியே போயிடுவேன். வெளியே போனால் எனக்கு இதே ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா ஆர்டர் வரும். அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸோ வேறு வழியில் என்னென்னா அவங்க வந்து ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கிங் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வந்து அவங்க கண்டிஷன் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு தகுந்த தான் நமக்கும் வந்து இந்த ஆர்டர்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ எவ்வளோ சொல்லி பார்த்தீங்கன்னா 45 பக்கமாக போட்டிருக்காங்க. எங்கே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கார்னர்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஓகேவா? இப்போ நம்ம வந்து அங்கே போய் பிக்கப் பண்ண போகணும். ஓகே, இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 45 வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. அது 45 கொடுக்குறாங்க. இங்கே கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து 4 கிலோமீட்டர் பக்கமாக வரும். ஸோ 4 கிலோமீட்டர்னால் உங்களுக்கு வந்து ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கும். 4 5 கிலோமீட்டர் பக்கமாக வரும். 5 கிலோமீட்டருக்கு வந்து 45 ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். பெட்ரோலே பார்த்தீங்கன்னா ஒரு 15 போகுது, 15 வச்சுங்களேன். ஸோ மீதி வந்து நம்மளுக்கு 30 வந்து இந்த சர்வீஸ் காஸ்ட் மாதிரி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மதர்ஸ் டே இல்லை. ஸோ மதர்ஸ் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எர்னிங் கிடைக்கும். அதாவது ஒரு ஆர்டருக்கு வந்து 20 வந்து அதிகமாக கொடுப்பாங்க. அது வந்து நமக்கு கொஞ்சம் நல்லது தான் நினைக்கிறேன். இவங்களாம் ஏன்னா இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. கொஞ்சம் ஏன்டா டிராஃபிக்காக இருக்குது, கொஞ்சம் ஓரமாக வரணும் அவசியம் கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் மெதுவாக போகலாம். ஏன் அவ்வளோ அர்ஜென்ட்டு? மெதுவாக தான் வந்து தொலைங்களேன்டா. அதுவும் ப்ரைவேட் பஸ்ஸெலாம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பஸ்ஸு கூட பரவாயில்ல, ப்ரைவேட் பஸ்ஸெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒஸ்ட்டு தாங்க. எப்படி சொல்லலாம்னா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி தான் போவாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து மேலேருந்து பார்க்குறாங்க, எல்லாமே குட்டி குட்டியாக தெரியும். பார்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தெரியும். ஆனால் பைக்கில் போகிறவங்களும் அப்படி கிடையாது. சைடில் என்ன வருது, பின்னாடி என்ன வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும். 2 வீலரில் ஓட்டிகிட்டு போகிறப்போ. காராக இருந்தாலுமே கஷ்டம்தான். லொக்கேஷன் இப்போ வந்தாச்சு. ஹலோ ப்ரோ, ஜொமேட்டோ ப்ரோ, பருத்திப்பாடு ஆர்டர் போட்டிருந்தீங்க, வந்துட்டேன் லொக்கேஷனு. கோயிலுக்கு முன்னாடி தான் நிற்கிறீங்க? கோயில் பக்கத்துலேயே தான் நிற்கிறேன். ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ 2வது ஆர்டருக்கோசரம் வெயிட் பண்ணணும். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருத்தேரி, அதாவது மஹிந்திரா சிட்டிக்கும் எஸ்பி கோயிலுக்கும் நடுவில் இருக்குது. அந்த ஏரியாவில் தான் இருக்கும். இந்த ஏரியாவில் ஓரளவு ஆர்டர்ஸ் வரும். ஸோ வர முடியும், நம்ம வெயிட் பண்ணணும். இன்றைக்கி வந்து என்னென்னு தெரியல, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி குளிர் மேலே பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மொபைலில் பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட் ஆகுது. நான் வர்றப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95% வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஆர்டர் தாங்க போட்டிருக்கேன். 75 வந்துருச்சுங்க.
என்ன சொல்கிறேன்னு தெரியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு கீழே வந்து நின்றுட்டேன். அது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, அது கீழே வந்து நின்றுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து எம்எம் நகர் போனால் இங்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் பக்கமாக வந்து பெட்ரோல் பிடிக்கும். ஸோ 5 கிலோமீட்டர் கூட எனக்கு 15 ரூபா லாஸ் ஆகிடல. வந்த காசும் பார்த்தீங்கன்னா அதிலே போயிடும். ஸோ இங்கே நான் இப்போதைக்கு நேரில் வந்து இந்த ஃப்ரிட்ஜு கீழே வந்து நின்றுட்டேன். ஸோ ஆர்டர் வர முடியும், வெயிட் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ மணி நேரம் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் ஆர்டர் வந்து எப்பவுமே கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துருவாங்க. இந்த 2-3 வரப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஓட்டுறப்பெல்லாம் எப்படி தெரியுமா, எனக்கு வந்து ஆர்டர் வந்து கண்டினியூவாக வந்துருக்கும். ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். வித்தின் வந்து ஒரு 2 hours 3 hours பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஆர்டர் 7 ஆர்டர் முடிக்கிற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறது ஒரு 1 hour பக்கமாக ஆயிடுச்சு. 1 hour இல்லை 3/4 மணி நேரம் ஆகுது. 3/4 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆர்டர் தான் வந்திருக்கு. அது 45 ரூபா. எப்படின்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டே கிட்டத்தட்ட ஒரு 11 மணி ஆகிடுச்சுல. ஸோ இது பிரேக்ஃபாஸ்ட்டும் கிடையாது, லஞ்சும் கிடையாது, அது நடுவில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டிலே ஆகுது. இப்போ ஒரு 12 மணி ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு ஆர்டர் வந்துட்டே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து 3 ஸ்டார் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்விக்கியில் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். டைனோட் பிரியாணிக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 2 நிமிஷம் காமிக்குது. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26 ரூபா கொடுக்குறாங்க இந்த ஆர்டருக்கு. ரெஸ்டாரண்ட்டு ஓகே. கஸ்டமர் எங்கே பார்த்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர் போட்டிருக்காங்க. காட்டாங்குளத்தூர்னா எவ்வளோ தூரம் வருது பக்கமாக 2.5 கிலோமீட்டர் பக்கமாக வருது. 2.5 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 26 ரூபாங்கிறது வந்து ஓகே தான். அப் அண்ட் டவுனே பார்த்தீங்கன்னா எனக்கு 5 கிலோமீட்டர் பக்கமாக போயிடும். 5-5.5 கிலோமீட்டர்னா கூட 26 ரூபா ஓகே. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா A2B இருக்குது. A2B ஆனந்த பவன் ஒன்று சம்திங் ஒன்று இருக்குது. அந்த கடைலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கடையிலேருந்து கீழாம்பாக்கம் இருக்குது பார்த்தீங்களா. கீழாம்பாக்கத்தில் வந்து ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்கணும். அதாவது டுவர்ட்ஸ் சென்னை சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கும் கீழாம்பாக்கம் பக்கத்தில். ஸோ அதில் ஏறி பார்த்தீங்கன்னா உள்ளார போகணும். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ட்ராவல் ட்ரிப் முடியும் பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் பக்கமாக வருது. 7 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 80 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இது வந்து எனக்கு வந்து 3வது ஆர்டர் நினைக்கிறேன். ஓகேவா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் 2.5 மணி நேரம் ஓடிருக்கேன். 2.5 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் தான் வந்துருக்கு. ஸோ இது வந்து லஞ்ச் டைமில் பார்த்தி இந்த டைம் வந்து கொஞ்சம் ஆர்டர் அதிகமாக வரும். ஸோ இது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நான் முடிஞ்சளவு ஆர்டர் வந்து பிக் பண்ண தான் பார்க்கணும். ஸோ கொஞ்சம் vlog வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். ஓகேவா. ஒரு 3 மணிக்கு மேலே வந்து நம்ம திரும்ப வந்து கன்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நான் 3 மணிக்கு மேலே வந்து என்னென்ன எத்தனை ஆர்டர் வந்து நான் சொல்கிறேன். இதில் ஆஃபரே பார்த்திங்கன்னா வந்து எனக்கு 220 ரூபா வந்துருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஓட்டினது பார்த்திங்கன்னா 267 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன். ஓகேவா. மைலேஜ் வந்து நான் கிட்டத்தட்ட 50 பக்கமாக ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 84 இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 34 கிலோமீட்டர் பக்கமாக ஓட்டியிருக்கேன். 34 கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 427 ரூபா வந்து பார்த்திங்கன்னா 4 ஆர்டர் கிடச்சிருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 3.4 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் பக்கமாக ஓட்டிட்டேன். இன்னும் லஞ்ச் டைம் வந்து எனக்கு 2:30 முடியிருக்கு. இப்போயே பார்த்திங்கன்னா மணி 1:30 ஆகிடுச்சு. ஸோ 2 ஆர்டருவே பார்த்திங்கன்னா ஓரளவு இன்னும் ஒரு 100-150 ரூபா பக்கமாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 600 ரூபா பார்த்திங்கன்னா பிஃபோர் லஞ்சிலே முடிச்சிடலாம். லஞ்ச் ஆர்டர் முடிது காட்டியும் முடிஞ்சளவு டார்கெட்டை முடிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம சேரம் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற ஜிஎஸ்டியோடைய ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியாவில் தான் இருக்கிறோம். ஜிஎஸ்டி ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏரியாவில் தான் இருக்கிறேன். காலேருந்து பார்த்திங்கன்னா 7 ஆர்டர் பண்ணியிருக்கேன். 7 ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 867 ரூபா பக்கமாக பார்த்திங்கன்னா எர்ன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மைனஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபா இருந்தது. ஸோ அந்த 60 ரூபா போக பார்த்திங்கன்னா இப்போ கையில் பார்த்திங்கன்னா 800 ரூபா பக்கமாக ஆஃபர் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 800 ரூபா அந்த ஆஃபர் கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அது வந்து ஃபுல் டேக்கு உண்டான ஆஃபர் தான். இப்போ நடுவில் நான் ஏதாவது கட் பண்ணிட்டு போயிட்டுன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து அந்த ஆஃபர் போயிடும். இப்போ ஆஃபரோட ப்ரைஸே பார்த்திங்கன்னா எனக்கு 460 ரூபா பக்கமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம நடுவுலேயே போக முடியாது. இப்போ நான் 1000 ரூபா சொன்னேன் பார்த்திங்களா, 1000 ரூபா முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா இப்போ போக முடியாது. அப்படி போயிட்டேன் எனக்கு ஆஃபரே பார்த்திங்கன்னா 460 ரூபா பக்கம் போக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 250 ரூபா பக்கமாக விட்டுருக்கேன். ஒரு ½ hour வந்து என்னால் வந்து முடியல. என்ன பண்ணிட்டேன், சரி கொஞ்சம் போயிட்டு அந்த ஃபுல் டேவோடைய இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா அப்படியே கட் ஆயிடுச்சு 250 ரூபா. என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரில. இனிமேல் நம்ம வச்ச டார்கெட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வந்து எர்ன் பண்ணிட்டேன். எர்ன் பண்ண போகிறேன்னா எர்ன் பண்ண போகிறேன். ஓகேவா. மீதி 200 ரூபா தான் இருக்குது. அது வித்தின் டேஸ்க்குள்ளே பண்ணிடுவேன். பட் ஆனால் நடுவில் வந்து நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் ஓட்டுறதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஏரியா தான் இருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹைவேல தான் ஓட்டிகிட்டு இருப்பேன். ஹைவே தவிர மேக்ஸிமம் வந்து எப்படி சொல்கிறது, நான் ஒரு வீட்டுக்கு போய் டெலிவரி பண்ணுறேன்னா ஒரு 2 வீதி தள்ளி இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரைவ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைவேல தான் இருக்கும். ஏன்னா சென்னைனாவே மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். இதுக்கு வந்து இந்த ஏரியா வந்து சென்னையோட அவுட்டர். ஓகேவா. சென்னையோட அவுட்டர்லேயே வந்து நமக்கு வந்து இவ்வளோ ஆர்டர் வரும், இவ்வளோ டிராஃபிக் இருக்கும். ஆனால் சென்னைக்குள்ளே போனீங்கன்னா முடியாது. ஒரு நாளைக்கு வந்து நம்ம 2000 கூட சம்பாதிக்கலாம். புரியுதா. 2000 கூட சம்பாதிக்கலாம். ஆனால்
ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த ஒரு ரீசனாக சொல்கிறேன். அது இல்லாமல் வந்து உசுருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வண்டி வந்துட்டு போயின்னே இருக்கும், இஷ்டத்துக்கு சிக்னல் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வண்டிலாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா வச்சுக்கோங்க, வண்டி கண்டமாயிரும். இப்போ நம்ம 1 லட்ச ரூபா வந்து ஒரு வண்டி மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வச்சுக்கலாம். வித்தின் 2-3 இயர்ஸில் பார்த்திங்கன்னா அந்த வண்டி வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். ஒரு 20,000 செலவாயிருக்கும். ஆனால் நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்து 20,000 கொடுத்தோம்னா செலவு வண்டி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. ஆனால் அந்த 2 வருஷத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எத்தனாவது ஆர்டர் டெலிவரி பண்ணியிருக்கோம், 10 ஆர்டர் வந்து நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். ஸோ 10 ஆர்டருக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து 1044 ரூபா வந்திருக்கு. ஓகேவா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து நமக்கு வந்து ஒரு 60 ரூபா வந்து மைனஸ் பண்ணிட்டாங்க. அது ஏன்னு தெரில. அது ரீகவுன்சிலிங்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா. அந்த ரீகவுன்சிலிங் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அமௌண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 100 ரூபாய்க்குன்னு வச்சுக்கலாம். அந்த 100 ரூபாவில் வந்து ஒரு 60 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா அந்த மாதிரி பிடிப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் எண்டில் பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டு போட்டுருவாங்க. ஓகேவா. அதனால தான் பார்த்திங்கன்னா ரீகவுன்சிலபிள்னு சொல்லி அந்த மாதிரி அமௌண்ட்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வித்ட்ரால் ஆகும். எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா சேலரி மாதிரி கிரெடிட் ஆகிடும். ஓகேவா. வீக்லி ஒன்ஸு. இப்போ மற்ற கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா மந்த் எண்டு போடுவாங்க பார்த்திங்களா. ஸோ இந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா போட்டுருவாங்க. எந்த சைடு வந்து எனக்கே தெரியலையே. வீக்லி ஒன்ஸ் போட்டுருவாங்க. அது எவ்வளோவா இருந்தாலும் சரி. ஆனால் சில டைம் பார்த்திங்கன்னா டிடிசின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க. அந்த அமௌண்ட் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது பார்த்திங்களா. ஸோ அதுக்குன்னு அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா பிடிச்சிருவாங்க. அது வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா. டிடிசிங்கிறது வந்து ஒரு டேக்ஸுங்கிற மாதிரி, இல்லை டிரான்சாக்ஷன் சர்வீஸ் சார்ஜுங்கிற மாதிரி, அந்த ஒரு ரீசனால் தான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. ஓகேவா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது. ஓகேவா. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அந்த கிரவுண்டு ஒன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் போகிறப்போ. அது இல்லாமல் வந்து நம்மளுக்கு இங்கே ஆர்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ ஆர்டர் கம்மியாக வந்தாவே உங்களுக்கு எப்படி வரும்னா உங்களுக்கு அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும். ஏன்னா இங்கே ரொம்பலாம் ஆர்டர் போட மாட்டாங்க. அந்த ஒரு ரீசனால் சொல்கிறேன். அதே சிட்டிக்குள்ளேயே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு ஓரளவு இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சிட்டி அவுட்டரில் இருக்குமோ அவ்வளோக்கு வந்து நம்ம வந்து லாங்கு விழுந்துகிட்டே இருக்கும். அது ஒரு பிரச்சனை வேறு இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட வந்து என்ஹெச்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்கேன். ஓகேவா. இங்கெல்லாம் வந்து அவ்வளோக்கா யாரும் ஆர்டர் போட மாட்டாங்க. ரொம்ப ரேரான விஷயந்தான். அந்த ஒரு ரீசனால் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நாம் நியர்பை என்ஹெச் சைடு நியர்பை இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஆர்டர் விழுந்துகிட்டே இருக்கும். சென்னையிலே வந்து அவுட்டர். ஓகேவா. சென்னையில் அவுட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வில்லேஜ் மாதிரி, வில்லேஜ் கணக்கு தான் வரும். ஓகேவா. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா உள்ள ஊர் இருக்குது. முடிச்சந்த முடியும், அதாவது இந்த எண்டு முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியும் ஊரெலாம் இருக்குது. அந்த ஒரு ரீசனால் சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம முடிஞ்சதில் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஏரியாவுக்கு போவோம். நம்ம ஏரியாவுக்கு போனோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அந்த சைடு தான் பார்த்திங்கன்னா ப்ளே கிரவுண்ட் இருக்குது. ஓகேவா. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் கிரவுண்ட் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விளாண்டுருப்பாங்க. அது நமக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. நடுவில் வேறு பிரிட்ஜ் வேறு இருக்கா, அது அவ்வளோக்கா கவர் ஆகாது. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். ஸோ அங்கே ஒரு ஸ்ரீவாத்தா சம்திங் எதுவும் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் பார்த்திங்கன்னா ப்ளே கிரவுண்டு மாதிரி இருக்கும். இங்கே உள்ள பஸ்ஸெலாம் நிற்கிதா. மேட்ச்சு இப்போதைக்கு மேட்ச் எதுவும் நடக்கலை. அடவாயில என்ஹெச்சில் மாட போடுறீங்களாடா. ஆனால் இந்த ஊர் பக்கம் வந்தாவே இந்த ஒரு பிரச்சனை இருக்குங்க. எவ்வளோ பெரிய ரோடாக இருந்தாலும் இந்த மாட்டை விட்டு மறைச்சிடுவாங்க. இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. சார்ஜ் வேறு என்னன்னா கொஞ்சம் ஃபுல்லாக கம்மியாகிடுச்சு. ஓகேவா. 15% போனால் என்ன ஆகும்னா நம்மளோட ஜொமேட்டோ வந்து லாக் ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ரைட் எடுக்க முடியாது. அது இல்லாமல் வந்து ஆர்டர் நம்மளுக்கு வராது. ஸோ மோர் தென் 15% வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஆர்டர் வரும். ஆனால் என்ஹெச்லாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் சுதாரணமாக தான் போகணும். ஏன்னா டக்குனு நடுவில் ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. அதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உட்கார தான் இருக்கும். இந்த ஒயர் வேறு சின்னதாக இருக்கா, அப்பப்போ வந்து பிடுங்கி தான் நம்ம அந்த மினிமம் சார்ஜ் வந்து மெயின்டைன் பண்ணிருவாங்க. போய்ட்டு ஒரு 1/2 hour உட்காந்தா வந்து நம்மளுக்கு வேலைக்கு ஆகும்.
1/2 உட்காந்தா ஒரு 50% இருந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு ஓடுறது ரெடியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஏரி ஓகேவா, இது வந்து குத்தைக்கு விட்ருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ நிறையா மீன் பிடிப்பாங்க. மீன் பிடிச்சி லோக்கலில் விற்பாங்க. இது இப்போ நான் பிரிட்ஜ் மேலே போயிருந்தால் உங்களுக்கு இந்த ஏரி நல்லா தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மீஞ்சூர்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த ரூட்டு. ஸோ இந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா, அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த பிக் பாஸ் ஷோலாம் நடக்குது பார்த்திங்களா, அது வந்து இங்கே தான் முன்னாடி தான் நடக்குது. அங்கே பார்த்திங்கன்னா யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா வீடு கீடு எதுவுமே இருக்காது, அமைதியாக இருக்கும். அந்த சைடு போனால் சென்னை, இந்த சைடு போனால் டுவோர்ட்ஸ் செம்மம்நகர் திருச்சி, அதாவது திருச்சின்னு போடுறாங்க, இது டுவோர்ட்ஸ் செங்கல்பட்டு சைடு. அந்த சைடு போனால் சிட்டிக்குள்ளே போகிறது அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கப்புறம் போனீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். ஸோ இந்த ஏரியா விட்டு இறங்கணுன்னா பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ வந்துடும். அது இல்லாமல் வந்து நான் உங்களுக்கு கீழம்பாக்கம் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து கீழம்பாக்கம் பல விஷயங்கள் போய்ட்டு இருந்தாங்க, எக்கச்சக்கமான விஷயம் போய்ட்டு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கீழம்பாக்கம் அந்த பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தாலே பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ஓப்பன் பண்ணல, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. அது என்னன்னு தெரியல. அதுவும் பஸ் ஸ்டாண்ட் தானா இல்லை வேறு ஏதாவது சம்திங் வருதா அங்கன்னு தெரில. ஆல்ரெடி வேறு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி மோட்டோ விலாகிங் பண்ணாவே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் நடக்கும். சில நல்ல போலீஸாக இருக்காங்க, அவங்களாம் பார்த்து விட்டுருவாங்க. ஆனால் போலீஸ் ஒர்க்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தாங்க. இந்த டிராஃபிக் போலீஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, உயிரை வந்து கையில் பிடிச்சிட்டே வேலை செய்யணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எந்த வண்டி எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது, எவன் என்ன பண்ணுறான்னு தெரியாது. அவங்கள பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. இந்த மாதிரி அந்த டிராஃபிக் அதாவது நிறையா கான்ட்ரவர்சியலாக போய்ட்டு அவங்க லஞ்சு வாங்குவாங்க, அது வாங்குவாங்க, இது வாங்குவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி என்ஹெச்சில் இருக்கிறவங்க, சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க். கார் வந்து என்ன ஸ்பீடு வருது டக்குன்னு வந்து முன்னாடி நிறுத்துவாங்க. ஓகே, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது நடந்து போகிறாங்க பார்த்திங்களா, அவங்க அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா 10 வண்டி அவங்க முன்னாடி போய் நிற்கும். அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஜர்க்காகும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணுறது, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசனாக தான் சொல்கிறேன். அது அவங்களோட வேலை, அவங்க டியூட்டி, அது சர்வீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்களாம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிரும். அவங்க பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு ஏறி போயிட்டு இருப்பாங்க. அது பற்றியில் வந்து அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. சில டைம் வந்து அவங்கள பற்றி மொத்தமாக சொல்கிறாங்க, சில டைம் நல்லதும் சொல்கிறாங்க. நல்ல போலீஸ் இருக்காங்க, கெட்ட போலீஸ் இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது. ஸோ கீழம்பாக்கம் பஸ்ஸெல்லாம் வந்துச்சிங்கன்னா இந்த சர்வீஸ் ரோடில் தான் போகும். சர்வீஸ் ரோடில் போய்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கும் ஓகேவா. இதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அதில் ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கும். அந்த டர்னிங்கில் தான் பார்த்திங்கன்னா திரும்புவாங்க. டேரெக்டாக வந்து இதோட கனெக்ட் ஆகாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் போய்ட்டு இருக்கும் வண்டியில். அதனால் வந்து டேரெக்டாக அந்த கீழம்பாக்கம் வண்டிலாம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வராது. அங்கேருந்து பொறுமையாக போய்ட்டு அங்கே ஒரு கட்டு எடுக்கும். அதில் தான் பார்த்திங்கன்னா எல்லா இதுவும் நடக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே சிக்னலும் இருக்குது. இப்போ மெயினாக டர்னிங் எடுக்கிறப்ப அந்த சிக்னல் வேணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிக்னல் கிட்ட நம்ம எங்கே போகிறோம். மணி கிட்டத்தட்ட 6:15 மணி ஆகிடுச்சா, இன்னும் ஆர்டர் வரல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்கெல்லாம் போட்டிருக்க பார்த்திங்களா, அந்த மைக்கோட எக்ஸ்டென்ஷன், அதாவது கேமராவோட கனெக்ட் ஆகும் பார்த்திங்களா பின்னு, அது ஒயர் வந்து நான் கொஞ்சம் வெளியே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒவ்வொருத்தரையும் வந்து இப்போ ஹெல்மெட்டை கழட்டினாவே வந்து கண்ணாடியை வந்து கழட்டி மாட்ட வேண்டியதாக இருக்குது. எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம், ஒயரை கழட்டி. அது இல்லாமல் வந்து நம்மளுக்கு ஃப்ளிப் டைப் தானே இந்த ஹெல்மெட்டு. ஸோ கொஞ்சம் ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா ஓட்டுறதுனா எனக்கு கண்ணாடி கழட்டணும் அவசியம் கிடையாது. டேரெக்டாக வந்து அந்த முன்னாடி இருக்கிற சின்ன மூட்டை என்ன பண்ணுவேன், மேலே தூக்கி விட்டுருவேன். மேலே தூக்கி விட்டால் கேமரா கழட்டணும் அவசியம் கிடையாது, நம்ம போட்டு ஃப்ரீயாக போகலாம். இப்போ நான் ஹெல்மெட்டை கழட்டினா வந்து கண்ணாடி கழட்டணும், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். நம்ம ஒயரை கொஞ்சம் அதிகமாக விட்டோம்னா நம்மளுக்கு அந்த இஷ்யூ வராது. அதனால நான் சொல்கிறேன். இங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த எஸ்ஆர்எம்முடைய ஹாஸ்பிட்டலுடைய ஆர்ச்சு. ஸோ இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் வரப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் தடுமாறுறாங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே ப்ராப்பரான பஸ்ஸு கிடையாது ஓகேவா. நீங்கள் எஸ்ஆர்எம் காலேஜ் முன்னாடி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசிட்டிங் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விசிட்டர் வெஹிக்கிள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வெஹிக்கிள் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் ஏறி போய்க்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா பஸ் ரூட் எதுவும் கிடையாது. அப்படிலாம் ஆட்டோ பஸ் தான் போகிற மாதிரி இருக்கும்.
சப்போஸ் நீங்கள் டூ வீலரில் வந்தீங்கன்னா டூ வீலரில் ஹெல்மெட்டு போட்டு தான் போகணும். இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸில் இப்போ ஜொமேட்டோ நான் வ்ளாக் பண்ணுறேன், ஜொமேட்டோ பாயாக இருக்கிறவங்க எங்கேயெல்லாம் உள்ள விட மாட்டாங்க, வெளியே வந்து நினச்சிருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இருக்குது. அது ஏன்னு தெரில. ஆனால் பப்ளிக்கு விட்றாங்க, ஜொமேட்டோ பாய் விட மாட்டேங்கிறாங்க. இது என்ன கதைன்னே தெரில. நாங்கள் ப்ராப்பராக வியர் பண்ணிட்டு லைசன்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் எங்களை விட மாட்டேங்கிறாங்க. ஒன்றும் இல்லாதவங்கலாம் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக உள்ள போடுறாங்க. இது ஒரு மாதிரி அன்ஃபேராக தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, நம்ம ஜாப்னு வந்துட்டால் வந்து அதை பார்க்க முடியாது. டெலிவரி பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் மண்டே எடுக்கிற வீடியோ. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா என்னால் முடியல. சண்டேல நான் வீட்டுக்கே வரது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 11 படியும் பக்கமாக ஆகிடுச்சு. ஓகேவா, அதெல்லாம் வந்து ஃபுல் டயர்டாக ஆகிடுச்சு. சரி என்னடா பண்ணுறது, நமக்கு எவ்வளோ வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கோமே அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour பக்கமாக உட்காந்து ஓரளவு எடிட் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு 80%. ஸோ மீதி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடிட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நேற்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1700 பக்கமாக வந்து எர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அது இல்லாமல் வந்து எனக்கு லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரியாணி ஆர்டர் வந்தது. அந்த பிரியாணியோட வேல்யூஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 251 ரூபா. ஆனால் அவர் வந்து எனக்கு 260 ரூபா கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் கேஷாக கையில் கொடுத்துட்டாரு. ஓகேவா, ஜிபே பண்ணியிருந்தா எனக்கு வந்து டேரெக்டாக அக்கௌண்ட்டில் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பே அவுட் ஆகிருக்கு. அதாவது வீக்லி பே அவுட் சொல்ல நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் சேலரி அந்த மாதிரி டைப்பு. நேற்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1451 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து 251 ரூபா இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1700 ரூபா பக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று ஏர்ன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் செலவே பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து 250 ரூபா பக்கமாக வந்து ஆயிருக்கு. ஓகேவா, 250 ரூபா பக்கமாக நம்ம பெட்ரோல் அடித்து நம்ம இப்போது எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா அது வந்து ஓரளவு நல்ல விஷயம் தான். நேற்று வந்து 1000 ரூபா நான் டார்கெட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஒரு 200 ரூபா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே வந்து நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் அந்த கேஷ் வந்து எனக்கு பெட்ரோல் காசுன்னு வச்சுங்களேன். ஸோ 1450 ரூபா வந்து நேற்று ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து சண்டேங்கிறது வந்து இது வந்து ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சில பேர்லாம் 2000 2500 வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம பேச வேணாம். ஸோ நம்மளால் முடிஞ்சது பார்ட் டைமாக வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 days வந்து சேலஞ்சு மாதிரி ஒன்று எடுப்போம். ஓகேவா, 15 days வந்து 25,000. ஏன்னா ஆல்ரெடி நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஸோ வேலையை விட்டு வந்து நம்மளால் ஜொமேட்டோ ஓட்ட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 15 days வந்து சேலஞ்ச் எடுத்து 25,000 அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து ஓட்டுவோம். ஏன் 25,000 அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அது பெட்ரோல் இல்லாமல் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ பெட்ரோலோடு சொல்லியிருந்தா நான் வந்து ஓகே நான் ஈஸியாக பண்ணிடலாம் 50 நாளில். பட் ஆனால் பெட்ரோல் இல்லாமல் வந்து வெறும் ப்ராஃபிட் மட்டுமே வந்து 25,000ங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 வச்சுங்களேன். அப்படின்னா கூட 50 நாள் 25,000 ஆயிடுச்சுடா, நீ சண்டே வந்து 1000 ரூபா சம்பாதிக்கிற அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் என்ன சொல்கிறேன்னா ப்ராஃபிட் மட்டுமே வந்து நம்மளுக்கு 25,000 பெட்ரோல் கணக்கு கிடையாது. அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 நாளில் பார்த்தீங்கன்னா 25,000னா எனக்கு 35,000 ஆகிடும். ஓகேவா, 35,000 வந்து 15 days வந்து ஃபுல் டே ஓட்டுறவங்களே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வருவாங்க, வர முடியாதுன்னு இல்லை. ஆனால் பார்ட் டைம் ஒர்க்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து நான் ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன். அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த கீழே இருக்கிற பெல் ஐக்கான் தட்டி விடுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மகிட்ட ரெகுலராக வீடியோ வந்துட்டுருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து 60 நாள் பக்கமாக வந்து மிஸ் பண்ணிட்டேன். அது பல ரீசனால மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து மிஸ் பண்ணாதீங்க. கன்ஃபார்மாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ லவ் யூ, டாடா, பை பை, see you tomorrow.